வயசில் அந்த பொண்ணு, என் பொண்ணுக்கு 2 வயசு, இப்போ எனக்கு வயசு என்ன இருக்கும். அந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் தனிமையிலே காலத்தை ஓட்டிட்டேன். எத்தனை பேர் கல் எடுத்து போட்டிருப்பாங்க, எத்தனை பேர் முன்னோட்டு பின்னால் பேசியிருப்பாங்க, எவ்வளோ அசிங்கத்தை பார்த்துருப்போம், எவ்வளோ அவமானத்தை பார்த்துருப்போம். எத்தனை பேர் கல் எடுத்து போட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இது வரைக்கும் காலத்தை ஓட்டிட்டேன். நான் அந்த பொண்ணு எதையுமே நினச்சி பார்க்காம ஒரு குடும்பத்தை வீணாக்கிட்டா, அசிங்கப்படுத்திட்டா. என்ன எங்கே இருக்கிறா என்ன ஒன்றுமே தெரியல. அந்த கடவுளுக்கு தான் தெரியும். போட்டு அனுப்பி வச்சேன், ஒன்றும் தெரியல. யார் கண்ணில் ஆட்டாளா பிள்ளை ஒன்றும் தெரியல. சொன்னமுன்னால கண்ணு தவிக்கிறேன் நான். அவன் நிம்மதியாக இருக்கிறாளா என்னன்னு தெரியல. அந்த சின்ன வயசுலேருந்து நான் இது வரைக்கும் தனிமையில் காலத்தை ஓட்டிட்டேன். வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். ஏதோ எங்கேயோ ஓடியாரேன், கை வலிக்கிறேன், சாப்பிட்றேன். ஒரு நல்லது கெட்டது ஒன்றும் பண்ணிக்க முடியல. ஒரு நகை நட்டு எடுத்து போட்டுக்க முடியல. ஒண்டி சம்பாரித்து சாப்பிட்றதா, வீட்டு வாடகை கொடுக்குறதா, மற்றவங்களுக்கு நல்லது கெட்டது செய்யறதா, இப்படி என் காலத்தை ஓட்டிங்கிறேன். நான் கொஞ்ச நாள் வாடகை வீட்டில் இருக்கிறேன். வாடகை கொடுக்குற வரைக்கும் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகணும்? கடவுள் தான் என்னை காப்பாற்றணும்.